சின்னசாமியும் குப்புசாமியும் மிக நெருங்கிய நண்பர்கள். இருவரும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள். இருவருக்கும் இடையே ஆழமான அழகான நட்பு இருந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டிருந்தாலும் அவர்களிடையே சிறு வேறுபாடும் இருந்தது. சின்னசாமி தன்னுடைய அன்றாட வேலைகளை அன்றே முடித்து விடுவான். ஆசிரியர் பள்ளியில் நடத்திய பாடங்களை வீட்டிற்கு வந்தவுடனே படித்து முடித்து விடுவான். சின்னசாமி எதையும் தள்ளி போட மாட்டான். பரீட்சை நேரங்களில் அவசரமாய் படிப்பதை விட அன்றாடம் படித்துவிட்டால் தேர்வுக்கு ஈஸியாக இருக்கும் என்பது அவன் கருத்து. இந்த விஷயத்தில் குப்புசாமி சின்னசாமிக்கு நேர் எதிராக இருந்தான். பரீட்சைக்கு 10 நாட்கள் இருந்தாதான் அவசரமா படிப்பான். ஒரு சமயம் அரை பரீட்சை நெருங்கும் நேரம் வந்தது. மழையால் மின்சாரம் இல்லை. குப்புசாமிக்கு பிளான் பண்ண மாதிரி படிக்க முடியல. தேர்வையும் சரியாக எழுத முடியல. நடந்தவற்றை தன் நண்பனிடம் சொல்லி புலம்பினான் குப்புசாமி. சின்னசாமி அவனுக்கு ஆறுதல் கூறியதோடு, குப்புசாமி, காலம் பொன் போன்றது, காலத்தே பயிர் செய். இந்த பொன்மொழிகள் எல்லாம் நம் முன்னோர்கள் சும்மாவா சொல்லி வச்சாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம ஒரே மாதிரி கிடைக்கிற ஒன்று நேரம்தான். நேரத்தை நம்ம வளர்ச்சிக்கே பயன்படுத்தணும், இல்லாட்டி எதிர்காலம் வருந்தும். தன் தவறை உணர்ந்த குப்புசாமி அன்றிலிருந்து நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்த ஆரம்பித்தான். இந்த உலகத்துல நம்மால காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மால செலவழிக்கப்பட்ட நேரம். அது மட்டும் இல்லை, இந்த நாள் இந்த நேரம் திரும்பவும் நமக்கு எப்பவுமே கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கான பொக்கிஷம்தான்.